யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய இந்திய நாட்டின் கல்வி முறை குறித்தும் அயல்நாட்டு கல்வி குறித்தும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களாகிய நீங்களோ பெற்றோர்களாகிய நீங்களோ உங்களுக்கான வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டால், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள விரும்பினால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான வழிகாட்டுதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நமது அரங்கிற்கு கல்வியாளரும் யூரோப் ஸ்டடி சென்டரின் இயக்குனருமான திரு சிவராமன் வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். குறிப்பாக இந்த கல்வித்துறையில், அது நம்ம நாட்டு கல்வித்துறையாக இருக்கலாம், இல்லை அயல்நாட்டு கல்வி நிறுவனங்களை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஒரு கல்வியாளராக இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இருக்கிறப்போ இப்பொழுது கல்வி முறை எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல நம்ம நாட்டில் பேசலாம் சார். அது இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அவேர்னஸ், எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு டேட்டா, அதாவது இந்த நிகழ்ச்சியிலையும் தொடர்ச்சியாக நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஒரு தனி மனிதனா ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய 4 ஆஃபீஸஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் ஒரு 1000 மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வி, குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி, புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் ஒரு தனி மனிதனா இது வரைக்கும் இந்த 15 வருஷமா நம்மளால செய்ய முடிஞ்சது. இது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க சார். ஆமாம், பர்சனலாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை. எந்த ஒரு பொய் வாக்குறுதிகள் கிடையாது. இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி மக்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம், எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் சாத்தியம் இல்லை. அண்ட் முக்கியமாக இன்னைக்கு யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன். டேட்டா என்ன சொல்லுது, எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகல, டேட்டாக்கு அகெயின்ஸ்டா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா வின் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. நீங்க டேட்டாவோடைய உங்களுடைய ஆக்ஷன்ஸையும் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அப்படி நீங்கள் எந்தெந்த வகையிலலாம் டேட்டா எடுத்தீங்க, எப்படி அனலைஸ் எல்லாம் பண்ணீங்க? முதல்ல நம்ம நாட்டு கல்வி முறை எப்படி இருக்குது சார்? நம்ம நாட்டு கல்வி இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் பார்த்தேன். இப்போ அந்த பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அவன் ஒரு ஆரோவோட அவன் போய் சப்மிட் பண்ண போகிறான். அந்த ப்ரொஃபஸர் அந்த ரிப்போர்ட் எதையுமே பார்க்கல. கொஞ்சோண்டு அவன் பியர்ட் ட்ரிம் பண்ணலையா, நீ போய் ட்ரிம் பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறாரு. ஓகே, இன்னும் நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, நியூஸ் 7 ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க டே 1லேருந்து நியூஸ் 7ஓட பயணிக்கிறோம். we are always proud about that. இன்னைக்கும் ரெக்கார்ட் நோட் எழுதுங்க. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மனப்பாடம் செஞ்சு தான் படிக்கணும். இன்னைக்கும் அதே கல்வி முறை, அதே பிரச்சனை, அதே பஞ்சாயத்து, எந்த மாறுதலும் கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது 2006 EEE, இன்னைக்கும் அதே சப்ஜெக்ட்ஸ், அதே புக்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நம்மளுடைய கல்வி முறையில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறேன்னு எடுத்துக்கிறப்போ எதெல்லாம் குறைகளாக சொல்லுவீங்க? இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். பெருசாக ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய சமுதாயத்தை இன்னைக்கு குறை சொல்கிறத முதல்ல நிறுத்தணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இப்போ அதை தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் சாஃப்ட் டார்கெட். உங்களுக்கு அவங்கள குறை சொல்லிட்டா நீங்கள் உத்தமராயிடுறீங்களே. எனக்கு அதான பிரச்சனை. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் சரியில்லை, ஜென்சி கிட்ஸ் ஃபோக்கஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அன்றாடம் பேரண்ட்ஸோடய ஸ்டூடெண்ட்ஸோடய தான் நான் கடந்த 15 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வர்ற பசங்க ரொம்பவுமே ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் ஸ்பீடாகவும் இருக்காங்கன்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அப்போ எங்க சார் இந்த முரண்பாடு ஏற்படுது? இங்க பிரச்சனை நம்ம கல்வி முறையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் 15-20 வருஷம் முன்னாடி PhD முடிச்சிருக்காரு. ஆமா, அதே கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அதே கிளாஸஸ் எடுக்கிறது தான் இங்க பிரச்சனை. நீங்க கரண்ட் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் அண்ட் அப்டேஷனை ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்வாங்கிக்கணும். அதன் பிறகு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது எங்கேயுமே நடக்கலீங்களா சார்? எதுங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் எங்கேயுமே நடக்கலையா? பெருவாரியான இடத்துல நடக்கல. அதற்குண்டான சான்று தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். 83% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ரிமைன் ஜாப்லெஸ். அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம்ல சார்? அதே ரிப்போர்ட் சொல்லுது இல்லையா, எக்கனாமிக் டைம்ஸ்ல உங்களுக்கு 49 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் வேக்கன்ட்னு வருது. ஓகே, 2027 ரிப்போர்ட். நான் எல்லாமே அஃபிஷியல் டேட்டாவோட தான் நான் இங்கே பேசுறேன். சும்மா நான் எனக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுறதுக்கு ஒன்று இந்த நிகழ்ச்சி இல்லை. ஒரு பக்கம் திறமை இல்லா பிரச்சனை தான் நீங்க அதிகமே தவிர வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம்ன்றதே இங்க தவறுங்கிற. இங்க திறமை இல்லா திண்டாட்டம் தான் இங்க பெரிய பிரச்சனை. இதுதான் இங்க ப்ராப்ளம். திறமை இல்லாத அப்படின்னா எது திறமை சார்? எது எது நாம என்ன பழக்கிட்டு இருக்கோம், எது தேவை? இப்போ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையனுக்கு டயோடுக்கும் எலக்ட்ரோடுக்கும் வித்தியாசம் தெரியல.
மார்க் பாத்தீங்கன்னா 85% போட்டுறாங்க. யார் தவறு? ஸ்டூடெண்ட் எழுதி இருக்காரு போடுறாங்க. ஸ்டூடெண்டோட மிஸ்டேக்கா இந்த 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 சிஸ்டம் மிஸ்டேக்கா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங்க நீங்க ஒண்ணு உட்கார்ந்து பேப்பர்ல எழுதி கரெக்ட் பண்ணி மார்க் போட்டுட்டு இருக்கீங்க. அது ஒரு சிஸ்டத்துல இது பண்ணணும். பிராக்டிகல்னு ஒன்னு இருக்கு இல்லங்க சார்? பிராக்டிகல் இருக்குங்க. ரிட்டன்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கேட்கும்போது நீங்க 44 ஷீட்ல எழுதி தான் நீங்க பாஸ் பண்ணணும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு திரும்ப வரேன். இந்த ரெஃபார்ம்ஸ் எல்லாம் இமிடியேட்டா நடக்கும். ஓகே. நான் யாரையுமே இந்த குறை சொல்வதற்காக இந்த நிகழ்ச்சியே சார், அந்த ரெஃபார்ம்ஸ்ன்றப்போ என்னென்னலாம் நம்ம நான் திரும்ப ஆசிரியர்களுக்கு தாங்க வருவேன். ஆசிரியர்கள் அவங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஒரு ஆர்டிகல், அதாவது தமிழ்நாடு, அதாவது மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் நாட் ஜாப் ரெடின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் போட்டுருக்கு. இது எவ்வளவு ஒரு அபத்தம் பாரு. இந்த நியூஸ் பேப்பர் நடத்துறாங்க இல்லையா, இவங்களே ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை நீங்க போடுவீங்க? இதை படிக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெவிலி ஸ்ட்ரெஸ்டுங்க. நீங்க மேலும் எரியிற நெருப்புல இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ரெக்கார்ட் நோட்டை ஒழிச்சு தள்ளுங்க. மனப்பாடம் செஞ்சு படிக்கக்கூடிய கல்வி முறையை ஒழிச்சு தள்ளுங்க. இந்த மார்க்குக்காக ஓடுற இந்த சிஸ்டத்தை ஒழிச்சு தள்ளுங்க. அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்கள நம்ம என்னதுங்க, மாதா, தகுதி உள்ளவங்கள குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கே வரும். ஐ ஹேவ் கிரேட்டஸ்ட் ரிகார்ட்ஸ் ஃபார் தட். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் நாலேஜ் லெவல்ஸுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் இங்க மிக 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 முக்கியமான விஷயம். அண்ட் யூரோப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆசிரியர் 2 to 3 hours தான் பர் டே அவர் காலேஜ்லேயே இருப்பார். அதுவே அதிகம். மற்ற டைம்லாம் அவர் இண்டஸ்ட்ரியோட கனெக்டடா இருப்பார். அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவார். இந்த மாதிரியான விஷயத்தில் இந்த ப்ரொஃபசர்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அந்த நாலேஜ் அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா நீங்களும் 6 மணிக்கு பஸ் ஏறிட்டு ஸ்டூடெண்டோடைய திருப்பி அதே பஸ்ஸில் 6 மணிக்கு வரும்பொழுது ப்ரொஃபசர்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கனெக்ஷன் இல்லாமல் போயிடுது. அந்த நேரம் அதிகமாக செலவழிச்சாலும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கு. ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் நோ மோர். இன்னைக்கு அப்படி ஏங்க இந்த டேட்டா வருது 83% அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டு? ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கு, இன்னொரு பக்கம் தகுதியான ஆள் இல்லை. அப்படியே தானேங்க சார்? ஸ்கில். ஓகே, ஸ்கில். இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே குறையே என்றைக்கும் சொல்லவே மாட்டேன். ஆனால் எந்த கல்வியாளர்களும், எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, யார் எதை வேணா நினைக்கட்டும். நான் இந்த நிகழ்ச்சியில பேசுறது எல்லாமே டேட்டா பேஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். நேஷனல் லெவல்ல ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் ஆன டேட்டாவை வச்சு தான் பேசுறேன். என்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் இங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மாணவன் படிக்கிறான், படிச்சு அவன் டிகிரி முடிக்கிறான்னா அந்த அந்த கல்வியால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த கல்வி எதற்கு? கரெக்ட் சார். எங்க அண்ணா 88% இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண வேலையில இருக்காரு. நான் ஏன் படிக்கணும்னு அந்த தம்பி கேட்கறான். அவன் 12th முடிச்சுட்டு கேட்கறான். பேரண்ட்ஸ் என்ன பதில் சொல்றான்? என்ன சொல்ல முடியும் உங்களால? அப்போது வேலை இல்லாத சூழல் இல்லை, நம்ம படித்த முறையே தப்பு அப்படின்னு நீங்க சொல்றப்போ நிச்சயமாக அதுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா எதை காட்டுவீங்க சார்? சரி, நீங்க நம்ம நாட்டிலே ஐஐடி என்ஐடி எடுத்துங்க. நான் இந்தியன் எஜுகேஷனையா குறை சொல்றேன். கல்வி கூடங்கள் இரு வகைப்படும். மாணவ மாணவிகளின் பணத்தை மட்டுமே குறிவைக்கக்கூடிய கல்வி கூடங்கள்ல போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் ஷீட்ல டிகிரி கிடைக்கும், ஸ்கில் கிடைக்காது. ஏன்னா ஐஐடியும் நம்ம இப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியாது இல்லைங்க சார்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ஐடி ஐஐடிஸ்ல கல்வி வியாபாரம் இல்லை. இதுக்குன்னு மற்ற கல்லூரியில் வியாபாரமான்னு கேட்டிங்கன்னா அதை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன். வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகளில் படிக்கும் பொழுதுதான் அது ஒரு சேவை தானே சார்? கல்வின்றது ஒரு சேவை தானே நம்ம நாட்டில்? சேவை தானே. இன்னைக்கும் எல்லாமே பிரச்சனை ஓடிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு சென்னையில எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் சென்னையில எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 to 6 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல பல கோடி இருக்கவங்கள விட்டுருங்க, இருக்கிறது எல்லாத்தையும் வித்து அந்த கடைசி செமிஸ்டர் ஃபீஸை கட்டி என் பையன் நல்ல நிலைக்கு வந்துருவான்னு அவங்க அந்த ஏக்கத்தோட கட்டுறாங்க. பார்த்தீங்களா சார்? குறிப்பாக நம்ம நாட்டில் ஏழை அந்த அந்த சூழலிருந்து வெளிவரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு பலனை பார்க்கறது கல்வி. ஆனால் நீங்கள் ஒரே வழி, ஒரே வழி, இது கரெக்டான வார்த்தை, ஒரே வழி கல்விதான். அந்த கல்வி
வியாபார நோக்கத்துடன் வியாபார கண்ணோட்டத்துடன் தகுதியற்ற ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுக்கும் பொழுது ஒரு சமூகமா அந்த பிரச்சனைக்குள்ள வருது. இப்போ இது பெரிய குற்றச்சாட்டு, கவனிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு. அப்படின்னா ஒரு கல்வியாளரா இதெல்லாம் மாற்றம் வேணும் இல்லை இந்த மாதிரி வேணும்னு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்ல சார்? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸும் யூனிவர்சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணும். நான் சொல்றது எதையுமே ஓவர் நைட்ல செய்ய முடியாது. ஆனால் நான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். கல்லூரிகளையும் இண்டஸ்ட்ரீஸையும் கனெக்ட் பண்ணும். இண்டஸ்ட்ரி கனெக்டட் கரிக்குலமா இருக்கணும். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். பட் ஆனா இங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ட்ரிவனா இல்ல, ட்ரெண்ட் ட்ரிவனா இருக்கு. இன்னைக்கு இப்ப நீங்களும் பொறியியல்லாம் படிச்சீங்க. ஆமா. நீங்க படிக்கும்போது கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், ஐடி இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், மெக்காட்ரானிக்ஸ் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், ஏரோஸ்பேஸ் இருக்கும், ஏரோநாட்டிக்கல் இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும். இன்னைக்கு வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிசினஸ் டிசைன் மட்டும் தான். ஏன்னா எல்லா அதர் கோர்ஸும் க்ளோஸ்ட். அதாங்க சார். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கான அப்டேட் ஆகுறோம், டெக்னாலஜியும் அதுக்கேற்ற மாதிரி ஏஐ நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால அதுக்குனால வைக்கிறாங்க. இதெல்லாம் சில கல்வியாளர்களால வந்தது. காலேஜுக்கா போய் நீ ஏஐ படி, டேட்டா சயின்ஸ் படி, அதாவது ஃபுட் அண்ட் வாட்டருக்கு ஈக்குவேட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க தாராளமா இந்த கோர்சஸ் படிங்க, மாற்று கருத்து இல்லை. அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. எதிர் வீட்டு அங்கிள் சொன்னாரு, ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தோம். நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்களோ நம்மளும் அதையே பண்ணிடுவோம். அவ்வளவுதான். பெரும்பான்மைக்கு ஒரு அவ்வளவுதான். அது எப்படி சாத்தியமாகும்? ஆல் 5 fingers are not same. எஸ் சார். ஸோ இன்னைக்கு பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸே கூட பையனுடைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு என்ன ட்ரெண்டு? எல்லாரும் என்ன படிக்கிறாங்க? என்னது என்ன, எதுக்கு மெக்கானிக்கல் படிக்கிற, எதுக்கு சிவில் படிக்கிற, எதுக்கு நீ பயோடெக்னாலஜிலாம் படிக்கிற? அழகான ஒரு வார்த்தை இருக்கு, ஏஐ. ஆமா, இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிண்டர் கார்டன்லாம் இருக்குல்ல, எல்கேஜி ஏ செக்ஷன் நாங்க இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுக்குறோம், எல்கேஜி பி செக்ஷன்னா நாங்க பிக் டேட்டா சொல்லி கொடுக்குறோம், எல்கேஜி சி செக்ஷன்ல நாங்க சைபர் செக்யூரிட்டி சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னா கூட நம்ம போய் சேருவோம் போல இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் யாராவது பேசுவாங்களா? மாட்டாங்க. அண்ட் ஆனா லக்கிலி நல்ல விஷயமா கர்நாடகா கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு கேப் போட போறாங்க. எவ்வளவு சீட்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கொண்டு வர போறாங்க. எதுக்கு சார்? ஏன்னா எல்லா காலேஜஸும் இதே நடத்துறாங்க. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீஸ் வந்துங்க 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பர் இயர். இதே நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் போட்டீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு? 6 லட்சம் ரூபா. 6 4 24 25 லட்சம் நீங்க கொடுத்தாதான் உங்களோட டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும். பட் இதே மெக்கானிக்கலுக்கு 4-5 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு இன்கம். நான் தான் சொன்னேன், கல்வி கூடங்களை யாருக்கு சார்? காலேஜஸ்க்கு. நான் என்ன சொல்றேன், எல்லா காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும், எல்லாமே இருக்கு, புரியுதுங்களா? ஆனா ஸ்டூடெண்ட்ஸை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா மட்டும்தான் ஃபியூச்சர்னு புஷ் பண்றது தான் தவறுங்க. அந்த சூழல் இப்போ இல்லைங்களா சார்? அப்படி இல்லைங்களா? இப்போ எல்லாரையும் அந்த கோர்ஸ்குள்ள தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லங்க சார், அது புஷ் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி வேலை வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் புஷ் பண்றாங்கன்னு எடுத்துக்க முடியாது. 83% அன்எம்ப்ளாய்டு நேஷனல் லெவல் டேட்டா வந்திருக்கு. இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசுறோம். இப்போ நீங்க எல்லாரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் எதுக்கு இதை பத்தி பேச போறேன்? வேலை வாய்ப்பையும் தாண்டி அந்த ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்க நெறியாளரா, எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷமா நீங்க வந்து இருக்கிறீங்க. தோராயமா வச்சு 10 வருஷம் கூட வச்சு 11 வருஷம் 10 வருஷம் வச்சு. ஸோ உங்களுக்கு பிடிக்காம இந்த விஷயத்தை எப்படி செய்வீங்க? வாய்ப்பு இல்லை. ஒரு வருஷம் செய்யலாம், 2 வயசு மேக்ஸிமம். இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸையும் நீங்க பாருங்க, அவங்களுக்காகவும் தான் நான் பேசுறேன். மண்டே வந்துச்சுன்னா எப்படா ஃப்ரைடே வரும்னு உட்காந்துருக்கும். ஃப்ரைடே வந்துச்சுன்னா ஐயோ மண்டே வரப்போதேன்னு யோசிச்சு. இதனால உங்களுக்கு எவ்வளவு உடல் உபாதைகள் வருது பாருங்க. சில விஷயங்கள் நான் இதில் பேச விரும்பல. பட் இந்த ஹார்ட் அட்டாக் பாருங்க. ஓகே, 35 வயசுல ஹார்ட் அட்டாக்ன்றது நியூஸ் பேப்பர்ல நீங்க நியூஸ் சேனல்ல படிச்சீங்கன்னா சர்வ சாதாரணமா அதை கடந்து போறீங்களா இல்லையா? ஏன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது இங்க ஒரு கேள்விக்குறி, இங்க ஒரு ஜோக். ஓகே, 12 மணி நேரம் இந்தியன் வேலை செய்வாங்கிறது தலையெழுத்து. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. நீ வேலை செய்யலையா, உனக்கு அடுத்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன்.
இது எல்லாத்தையும் நீங்க எப்படி உடைச்சு வெளியில வர முடியும்? அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்கில் டெவலப்மெண்ட். எங்கிருந்து வரணும்? ஸ்கில்ஸ் வரணும். உங்களுக்கு ஒன்று ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க வந்து கிராஜுவேட் இல்லையான்லாம் இங்க அவசியம் இல்லைங்க. நீங்க ஸ்கில்டா அன்ஸ்கில்டா ரெண்டே கேட்டகரி. அந்த ஸ்கில்டு அப்படிங்கிறத சர்டிஃபிகேட்டை வச்சு தானேங்க சார் நம்ம சர்டிஃபிகேட்டை நீங்க எத்தனை சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும்? ஓகே. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஏதுவான இடம், ரொம்ப ஒரு நேச்சுரலான இடம் வந்து கல்லூரிகள். எளிதாகவும் சுலபமாகவும் கரெக்டான வயதுல ஒரு 17, 18, 19 வயசுல தான் அவன் கல்லூரிக்குள்ள போறான். எக்ஸலன்ட் டைம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரொவைடட். அது வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரியா இருக்கணும், லேட்டஸ்ட் சிலபஸ் இருக்கணும், ஆசிரியர்கள் கம்ப்ளீட்லி எக்யூப்டா இருக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருதுன்னா அந்த ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் சொல்ற எல்லா அம்சங்களும் கிட்டத்தட்ட NIT IITல இருக்கு. ஆனா அந்த NIT IIT எல்லா இடத்துலயுமே இல்லைங்களே சார்? ஓகே ஃபைன். see நான் என்ன சொல்றேன்னா இது எல்லா இடத்துலயும் வரணும்ங்கற. இப்போ எல்லா இடத்துலயும் இல்லாததனால ஒரு தரமற்ற கல்வி ஒரு மாணவனுக்கு கிடைக்குதுன்னா இது யார் தவறு? மாணவன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அதே மாதிரி எல்லாரும் 99% எடுக்க முடியாது இல்லைங்களா? ஓகே சார், வாய்ப்பு இல்லைல்ல சார். பிரச்சனைகளை என்னென்னலாம் நீங்க விளக்கிட்டீங்க. இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது சொல்யூஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கணும். இளைய சமுதாயத்தை குறை சொல்வதை நிறுத்தணும். சரிங்க சார். பிரச்சனைகளை இந்த மாதிரியான ப்ரொஃபசர்ஸ் நான் சொல்லிட்டேனே, யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரியோட கனெக்டா இருக்கணும், ப்ரொஃபசர்ஸ் நாலேஜபிளா இருக்கணும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கணும். நீங்க பாருங்க என்னென்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. விஸ்காம் பிடிக்குதா விஸ்காம் படிக்கட்டும், BBA பிகாம் பிடிக்குதா பிகாம் படிக்கட்டும், அவங்களுக்கு இன்ஜினியரிங் பிடிக்குதா இன்ஜினியரிங் படிக்கட்டும். வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஓகே சார். இப்படி இருக்கிறப்போ குறிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தாராளமாக போய் படிங்க. ஒரு எக்ஸ்போஷர் தேவை இல்லைங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறேங்க, பேச்சுலர்ஸ் உங்களுக்கு இங்கேயே NIT IIT மாதிரி கல்லூரியில் கிடச்சிருச்சு, எதுக்கு ஃபாரின் எஜுகேஷன்? இப்போ ஃபாரின் எஜுகேஷன் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறேன்னா அதுக்கு வர அடுத்து இல்லை எது தேவை, எது பயனளிக்கும், எதை படித்தால் நாம் வெற்றி பெறலாம், இது யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகாது, அவ்வளவுதான் விஷயம். தட்ஸ் ஆல். இங்கே தான் விஷயம். இங்கே NIT IIT IIM போன்ற கல்லூரிகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா தாராளமாக நீ யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போய் படிங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்னையில் படிக்கிற ஃபீஸ் அதிகம், யூரோப்பில் படிக்கிற ஃபீஸ் கம்மின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே. இந்த விழிப்புணர்வு இல்லாததான் கிடையாது. வெளிநாட்டு கல்வினாலே அது கொஞ்சம் அதிகமான லட்சங்கள் இருக்கும் நம்ம நாட்டை கம்பேர் பண்றப்ப ஒரு பாயிண்ட் இருக்குல்லைங்க சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் வந்து இந்த அதிகம் பணம் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அகெயின்ஸ்டுங்க. இந்த தாத்தா பாட்டி சொத்தை எல்லாம் வித்து இந்த அதிகப்படியான கல்வி கடன்களை வாங்கி அவசியமே கிடையாது. எப்படி சாத்தியம் சார் அது? சரி, அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நாங்கள் அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஆர் ஒரு 3-4 lakhs per year ஆன்வர்ட்ஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கலாங்கிறது தான் நான் 15 years ப்ரொமோட் பண்ணேன் சார். இப்போது நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் ஒன்று இருக்குது, கம்மியாக ஃபீஸ் கட்டி படித்தோம் அப்படின்னா அது வந்து தரமில்லாத ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப நம்ம நாட்டை விட கம்மின்னு சொல்கிறீங்களே, இங்கேயே நம்மளால் நம்ப முடியலன்னு சொல்கிறவங்க வெளிநாட்டில் ஒரு கல்வி நிறுவனத்தை எப்படி நம்புவோம்? சரி, நான் என்ன கேட்குறேன், ஒரு IIT-யோடைய ஃபீஸ் இருக்குங்க சரிங்களா, இதில் இன்னும் ஒரு தனியார் கல்லூரியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. IIT ஃபீஸ் கம்மியாக இருக்குது, தனியார் கல்லூரி ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் IIT சீட்டை விட்டுட்டு ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு போவீங்களா? IIT கவர்மெண்ட் சார். அதை தான் நான் சொல்ல வர்றேன். யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் the fees are subsidized. புரியுதுங்களா? கல்வியை அவங்க வியாபாரமாக பார்க்கல, அதனால நம்ம ப்ரொமோட் பண்ணியா. இந்த கல்வி ஆண்டு 2026 250-300 மாணவர்கள் கிட்டத்தட்ட ஃப்ரீயாக போய் படிக்க போகிறாங்க. ஓகே, நம்ம அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதுக்குன்ட்டு இந்த யூரோப் டாபிக் வர, அதுக்குன்ட்டு அப்ராட்ல எல்லாமே சூப்பர் அப்படின்னு நான் சொல்லலை. மெடிசன் அப்ராட் போகாதீங்கன்னு இந்தியாவில் சொல்றது நான் தானே. ஏன் சார் அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது இது வந்து நியூஸ் 18ல வந்த ரிப்போர்ட். FMGEல 81.39% ஃபெயிலியர். அதாவது ஃபாரின்ல போறீங்க, ஃபாரின்ல போய் மெடிசன் படிக்கிறீங்க, பாஸ் பண்ணிடுறீங்க 5 வருஷம் 6 வருஷம், ஃபாரின்ல பாஸ் பண்ணிட்டு இந்தியா வர்றீங்க. FMGE ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, இந்தியாவில் நடத்துறான். வருஷத்துக்கு 2 வாட்டி நடத்துறான். அதுல லேட்டஸ்டா நடந்த எக்ஸாம்ல 81.39% ஃபெயிலியர். ஓகே, ஃபெயிலியர் 81.39. நான் டேட்டாவோட காட்டுறேன். இதை மனசாட்சியோட எப்படி இளைய சமுதாயத்துக்கு கொடுப்பீங்க இந்த விஷயத்த?
நீங்க சொல்லுங்க. சார் ஆனால் இவங்க எல்லாருமே வெளிநாட்டில் பாஸ் ஆகணுங்க. வெளிநாட்டுல பாஸ். ஓகே, அதை மறந்துருக்கேன். ஆ அடுத்து இந்தியா வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும்ல, ஆமாம் எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதணும்ல, ஆமாம். அதுல 81.39% ஃபெயிலியர். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது என்ன புரிஞ்சுக்கிறதுனா இதை விட்டுருங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 81.39% ஃபெயிலியரா ம் எஃப்எம்ஜி பாஸ் பண்ணிட்டீங்க. ம் பாஸ் பண்ண பிறகு நீங்க இந்தியாவில் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ம் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? 1.5 வருஷமா எவ்வளோ சார்? 600 மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டாக்டர் ஒரு இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சாரு. யாருக்கா அந்த டேட்டா வேணும்னா நான் கொடுக்குறேன். 600 மாணவர்கள் வெயிட்டிங். இவர்களுடைய நிலை என்ன? ஓகே சார், அப்போது மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மாணவருடைய கனவாக இருக்கும், அந்த குடும்பத்தோட ஒரு கனவாக இருக்கும். ஆனால் அந்த கனவை நோக்கியே நீங்கள் போகக்கூடாதுன்ற ஒரு பயம் உறுத்துறீங்களா? நீங்கள் 1 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபா குறையுது, அதுக்குன்னு 1 கிலோ வெள்ளி வாங்கிட்டு வந்துடுவீங்களா? சொல்லுங்க. இல்லை இல்லையா? நான் யாரோடைய கனவையும் இங்கே மாற்றலை. மெடிசன் கடவுளுக்கு நிகராக நம்ம மருத்துவர்களை தான் பார்க்குறோம், பார்க்க தான் போகிறோம். ஆமாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் மெடிசன் படிங்கன்னு சொல்கிறேன். அயல்நாட்டு மருத்துவத்தை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறேன். டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஆனால் நம்ம மக்கள் எந்த மாறுதலும் இருக்காது. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சார் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமை இல்லைங்க சார். நான் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு மாணவன் என்னங்க அப்ராட் பிளான்ஸை, அப்ராட் மெடிசன் பிளான்ஸை, ஐயோ நல்ல வேளை நான் இதை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பிளான்ஸை அவன் வந்து ட்ராப் பண்ணான்னா அந்த கிரெடிட் எனக்கு வரும், உங்களுக்கும் வரும், நியூஸ் 7 சேனலுக்கு வரும், அஃப்கோர்ஸ் யூரோப் ஸ்டடி சென்டருக்கு வரும். ஏன் சார் அது அவ்வளோ ஆபத்தாக பார்க்குறீங்க? எதுங்க? இந்த ஃபாரின்ல போய் மெடிக்கல் படிக்க 100 பேர் படிச்சு 80 பேர் ஃபெயிலியர்னா இது பேருக்கு ஆபத்து இல்லாமல் பேராபத்துன்னு வேணா சொல்லலாம். இல்லை அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கான தரமாக நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு பார்க்க நம்ம இங்கே இருக்கிற தரத்தெல்லாம் உயர்த்துவோங்க. அப்ராட் மெடிக்கல் காலேஜஸ் தரத்தெல்லாம் அப்புறம் உயர்த்திக்கலாம். இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். ப்ளஸ் நம்மளுடைய டிசீஸ் பேட்டர்ன் வேற, அவங்க டிசீஸ் பேட்டர்ன் வேற. ஓ, இதெல்லாம் பல பஞ்சாயத்துக்கு. நான் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு ரொம்ப டீப்பாலாம் கேட்டால் தட்ஸ் a different story. ஏன்னா இங்கே வந்து நம்ம நீட் எக்ஸாம் இருக்குது, நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணாலும் மருத்துவ சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஃபாரினுக்கு போய் படிக்கிறேன். இன்னொன்று என்னுடைய மருத்துவ கனவை இங்கே பண்ண முடியல, அங்கே போய் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு தாண்டி ரொம்ப கம்மியான மார்க்கு இது கிடைக்காதோன்றப்போ இன்னொரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். அப்படிங்கிறதுல என்ன தப்பு? தப்பு பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு சினிமா படம் எடுக்கிறீங்க, படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க, உங்களால் அதை ரிலீஸ் பண்ணவே முடியல, உங்கள் பேஷன் எடுத்துட்டீங்க, அதனால ஏதாவது பயன் இருக்கா? அதே தான் வெளியே வந்தால் தான். ஆமாம், நீங்கள் இன்னைக்கு இன்னொரு விஷயம், நேர்கள் இந்த 80% ஃபெயிலியருங்கிறது 81% ஃபெயிலியருங்கிறது மிச்சம் ஒரு 19% பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 19% எத்தனை அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, அந்த டேட்டா இல்லை. 3rd attempt 4th attempt அகைன் நான் பதிவு செய்கிறேன். இதை யாராவது அப்ராடில் இருக்கக்கூடிய, இப்போ அப்ராட் மெடிசன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தா எதை பற்றி இந்த டேட்டாவை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க ஃபாரின் அனுப்பிச்சிருக்காங்க மெடிசனுக்கு. ஃபோக்கஸ் பண்ணி படித்து எஃப்எம்ஜிஏ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் என்னங்க முடிச்சு இந்தியா வந்து பிஜி நீட்டை முடிச்சு அதுலேயும் நல்ல ஒரு சீட் எடுக்கிறது தான் அவங்களோட முழு நோக்கமாக இருக்கணும். இந்த கல்வியாண்டு அப்ராடில் போய் மெடிசன் படிக்கலாம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. பட் நம்ம எவ்வளோ சொன்னாலும் மக்கள் இந்த எந்த மாறுதல்கள்லாம் பெரிய நான் எதிர்பார்க்கல. பட் என் கடமையை நான் செய்து கொண்டே இருப்பேன். வேற என்ன காரணங்கள் சொல்லுவீங்களா சார்? எது சொல்றீங்க? வேற காரணங்கள் பாஸே அவ்வளோ, வேற என்ன காரணம் இருக்கு? இதுவே முக்கியமான காரணம். இது போதும், இன்னும் பலது இருக்கு தோழர், இன்னும் பலது இருக்கு. அது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம சிம்பிளா அப்ராட் மெடிசனை தவிர்த்துருங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில ஆணித்தனமா ஆழமா பதிவு செய்கிறோம் வித் டேட்டாவோட. ஓகேங்க சார். அப்போது நம்ம மாணவர்கள் முன்னேறணும், ஒரு ஏழை மாணவரும் படிப்பை முன் உதாரணமாக வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அவர் என்ன தான் சூஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை எடுத்து படிங்க. வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகளுக்கு போய் படிங்க. அது எந்த கல்லூரி இதெல்லாம் மக்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டோம். யாருமே அப்படி இல்லையா, எல்லாரும் இப்படி, அதுக்குள்ளதான் நான் போக விரும்பல.
இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ். வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரியில் போய் படிக்கும் போது உங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும். வியாபார நோக்கம் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்க போய் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு A4 சைஸ் டிகிரி கிடைக்கும். மைக்ரோஸ்கோப்ல தேடினாலும் தரமான கல்வி கிடைக்காது. இப்போ கூட இப்போ 83% அன்எம்ப்ளாய்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ அதுலயும் 17% எம்ப்ளாய்டு தானே? கரெக்ட் தானே இல்லையா? அந்த 17% எப்படி எம்ப்ளாய்டு? நம்ம பசங்க பாவாங்க செல்ஃப் லேர்னிங் பண்றாங்க. அவனுக்கு செமஸ்டர் 1லயே புரிஞ்சிருது, ஓஹோ இதுதான் இங்க நடக்குதுன்ட்டு. அவன் டே 1ல இருந்து படிக்கிறான், செல்ஃப் லேர்னிங் பண்றான். ஐ அப்ரிஷியேட் தீஸ் யங்ஸ்டர்ஸ். நீங்க சொல்ற ஸ்கில்ல டெவலப் பண்ணி எக்ஸாக்ட்லி. அவன் அங்க படிக்கிறான், இங்க படிக்கிறான், ஆன்லைன்ல படிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சேர்ந்து படிக்கிறான், சில அவுட் சைட் செஷன்ஸ் போய் அட்டெண்ட் பண்றான், 4 எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசுறான். சார் இப்போ அந்த 1787 மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? கல்வி முறை மாற்றம் வரணும். வேற என்ன வழிகள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு? இமீடியட்டா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல இதை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஆசிரியர்ஸ்க்கு எக்யூப் பண்ணும். அதுக்கு நான் ஆசிரியரை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், அந்த ஆசிரியரை ரிசர்ச் பண்ண விடணும்ல. சார் இப்போ உங்களை மாதிரியான பல நாடுகளுக்கு பயணம் செய்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை மற்ற நாடுகளோட நம்ம நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னு இருக்கிறப்போ உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் இந்த கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கலாம், உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம நாட்டு கல்வி நிறுவனங்கள்? இப்போ எல்லாத்தையுமே மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தொடக்கம் இருக்குது. இங்கே தொடங்கும் பொழுது ஒரு 5 ஆண்டு 7 ஆண்டு காலத்தில் பெருவிதமான மாற்றத்தை நாம் நிச்சயமாக கொண்டு வரலாம். இப்போ உங்களெல்லாம் எப்படி கல்வியாளர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார்? அடுத்தது மாணவர்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நான் பாயிண்ட் போறேன். நிறைய கல்வி கூடங்களோட இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பேர் சொல்ல முடியாது. நிறைய கல்வி கூடங்களோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன மாறுதல்களை நம்ம கொண்டு வர முடியும், எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை வந்து இது ஏன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்போ ஒரு கல்லூரியில் போய் நீங்க போய் சேர்றீங்க, இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அடுத்து வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்றீங்க, அடுத்து பேச்சுலர்ஸ் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு வரப்போகுது, வந்துடும். பட் அதை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் எங்க இருந்தா என்னோட கேள்வி. ஓகேங்க சார். நான் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற சப்ஜெக்டை 2007 ஜனவரியில் நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ that's how it is. ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாங்க சார். நேர்களே, யூரோப் ஸ்டடீஸ் சென்டர் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதுனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. சார், குறிப்பாக நம்மளுடைய இளைஞர்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ சப்போர்ட் இல்லைங்க, நீங்கள் தரமான கல்வியை கொடுத்துட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. நீங்களும் நானும் ஒரு யங்ஸ்டர் எப்படி நம்ம கேள்வி கேட்க முடியும்? அவங்க பெற்றோர்கள் அவங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்கலாம்.
தரமற்ற கல்வியை கொடுத்துட்டு அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையே நமக்கு இல்லாம போயிடுது. சார், இப்போது நான் படித்து சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு மாணவர், குறிப்பாக அவர் வந்து மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிற ஒரு மாணவர், இங்கே வாய்ப்பு இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்கணுன்றது, ஆனால் நீங்கள் வேணான்றீங்க, அவருக்கு என்னதான் வழி அப்போ சார்? நீங்கள் நீட் மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, 1 or 2 attempts ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட்டை கொடுக்க பாருங்க, புட் யுவர் ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இன்டு இட். டாப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க கல்லூரியில் மருத்துவம் படிக்க பாருங்க. அப்ராட் மெடிசன் நல்லா இருந்துச்சுன்னா, நான் ஒரு தொழில் முனைபவன், 40 ஆஃபீஸ் வச்சிருக்கேன். என்னோட டைரக்ட் ஆஃபீஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். நான் மற்ற ஆஃபீஸஸ் விட்டுருங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்ல இவ்வளோ சூப்பராக இருந்தால் நான் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு என்ன இருக்கு பிரச்சனை? 80% FMGE ஃபெயிலியரு. அப்போ படிக்காதீங்க மருத்துவம்னு சொல்கிறீங்களா சார்? அப்ராட் மெடிசன் வேண்டாங்கிறேன். ஓகே, இங்கே ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. வேண்டாம். சரி, அப்போது வாழ்க்கையில் முன்னேற துடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்களும் யூரோப் ஸ்டடி சென்டர்னு வச்சு நடத்திட்டுருக்கீங்க. எஸ், நீங்களும் அயல்நாட்டு கல்வியை படிப்பதற்கு மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க. நிச்சயமா. ஆனால் மருத்துவத்தை படிக்காதீங்கன்றீங்க. நீங்கள் சொல்கிற மாற்றம் என்ன சார்? அப்போ நீங்கள் செய்யறது என்ன சார்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் தவிர்த்து எல்லா கோர்சஸ்க்கும் அனுப்புகிறோம். ஏனென்றால் உலகத்திலேயே சிறந்த இடம் மருத்துவம் படிப்பதற்கு இந்தியா. நமக்கு இந்தியாவா? உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிக்கிறதுக்கு இந்தியா. இங்கே ஏன்னா பாப்புலேஷன் அதிகம், மருத்துவ சீட்ஸ் கம்மின்றாங்க. சீட்ஸ் கம்மி, ஃபைன், அதில் ஃபைட் பண்ணி நம்ம வரணும். அவ்வளோதான் விஷயம். இங்கே நீங்கள் இப்போ பாஸ் பர்சன்டேஜ் ஒரு 50-60% இருக்குன்னா கூட ஓகேன்னு சொல்லலாங்க. பாஸ் பர்சன்டேஜ் 80% இல்லைங்க. ஓகே, சரி, FMGE பாஸ் பண்ணிட்டு இங்க வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்காம தமிழ்நாட்டில் இன்றைய தேதியில, இது அபிஷியல் டேட்டா, நான் அந்த ஷீட்டை பார்த்தேன், இப்போ டாக்டர் காட்டினார் என்கிட்ட, மீனிங் இன்ஸ்டாகிராம்ல 600+ ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் 1.5 வருஷமா. ஆல்ரெடி 5-6 வருஷம் அப்ராட் மெடிசன் போயிடுச்சா, 1 வருஷம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிடுச்சா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருந்தால், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த இன்டர்ன்ஷிப் வர்றதுக்கு மெயின்டைன் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சான்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா. அந்த இளமை காலமே முடிஞ்சிருக்கும். 18ல் ஆரம்பிச்சு 28 வரைக்கும் அவங்க இதையே பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், அப்ராட் மெடிசன் அனுப்புறீங்களா, உங்க பசங்களை அனுப்புவீங்களா அந்த கோர்சஸ்க்கு? உங்க வீட்டு பிள்ளைகளை யாரை கேட்குறீங்க சார் இந்த கேள்வி? அதை ப்ரமோட் பண்றவங்களை கேட்குறேன். ஓகே, உங்க பசங்களை அனுப்புங்க, அனுப்பி காட்டுங்க, அவங்கள பெரிய பெரிய ஒரு கார்டியோ வஸ்குலர் சர்ஜன் ஆக்கி காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நான் வந்து இதே நீங்க என்ன கேட்கலாம், நீங்க என்ன சார் ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்ட்டு. 15 வருஷமா நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அனுப்பிச்சிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்ல இந்த QR கோடை கூட போட்டிருக்கேன். ஸ்கேன் பண்ணீங்கன்னா 100 பேரோட இன்டர்வியூ ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். அவங்கெல்லாம் யாரு? நான் அனுப்பிச்ச மாணவ மாணவிகள். என்ன படிச்சவங்க? இன்னைக்கு எல்லா இன்ஜினியரிங் மெடிசன் தவிர்த்து எல்லா கோர்சஸும் இருக்கு அதுல. பயோடெக்னாலஜி. இப்போ நீங்க ஃபாரினுக்கு போனா மெடிசனை மட்டும் வேண்டான்னு முற்றிலுமா மறுக்கிறீங்க. மத்தத மட்டும் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு டிசீஸ் பேட்டர்னோ அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ இந்த அரங்கத்துல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபாரின் எக்யூப்மெண்ட்ஸ் தானே. அப்புறம் சோ அது அப்போ அந்த கல்வி முறையில தரமா இருக்கு. அது மட்டும் எப்படி தரமா இருக்கும்? எது? அவங்களுக்கு கல்வி வியாபாரம் இல்லையே. அயல்நாட்டு மாணவ மாணவிகளுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? அண்ட் எக்ஸலன்ட் லெபார்டரிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. அங்க மனப்பாடம் பண்ணி 1 மார்க் வாங்கிருங்க பார்க்கலாம். சார், இதெல்லாம் அப்போ நம்ம மாணவர்களுக்கு கஷ்டமா இருக்குமா? எது? வெளிநாட்டுல போய் இல்லையே, எல்லாமே உங்க மைண்டு தான். நீங்க கஷ்டம்ங்கிறதுங்க பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்து புரியாத விஷயத்தை படிச்சு தலை எது வாழதுன்னு தெரியாம மனப்பாடம் செஞ்சு மக்கப் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்றாங்கன்னா, பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து புரிஞ்சு படிச்சா எவ்வளவு வெற்றிகள் வரும். ஸோ நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேரோட இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் நான் அனுப்பிச்ச மாணவ மாணவிகள், வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை, படிச்சு முடிச்சு அங்கே வேலை செய்பவங்களோட இன்டர்வியூஸ் 100 போஸ்ட் பண்ணியிருக்கேன் என் சேனல்ல. 1 இல்லை 10 இல்லை 20 இல்லை 50 இல்லை 100 போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சேலஞ்ச். இந்தியாவில் யாராவது ஒருத்தர் 101 இன்டர்வியூ போட்டிருக்க பார்க்கலாம். அது தயவு செஞ்சு நீங்க போட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்றதையும் போட்டுருங்க. 1 கோடி செலவு பண்ணாங்களா என்ன? நான் அனுப்பிச்சது எல்லாமே ஜெர்மனி, பல கண்ட்ரிஸ், வெரி
காஸ்ட் எஃபெக்டிவ் எஜுகேஷன். அவங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஃப்ரீ எஜுகேஷன் சொன்னா கூட லிவிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், மக்கள் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு நியூஸ் 7ல சொன்னாங்களே சார், நாங்கள் ஊர்ல இருந்து கிளம்பி வரோம்னு மக்கள் நினைக்க கூடாது. ஃப்ரீனாலும் உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்னைக்கு நான் 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் அப்ராட் MBBS அப்ராட் எஜுகேஷன் 15-25 வருஷமா ப்ரொமோட் பண்றாங்க. ஏன் ஒரு 50 இன்டர்வியூ போடுங்க. ஏன்னா மருத்துவத்திற்கு வெளிநாட்டில் படிப்பதற்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை என்ஜினியரிங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அவேர்னஸ் கம்மி. ஓகே, அவேர்னஸ் கம்மி. இன்னைக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தினால நாங்க இங்கேயே பேச்சுலர்ஸ் படிக்கிறோம் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். சவுத் இந்தியன் மீல்ஸ் இல்லாம என் பையன் இருக்க மாட்டான் சார். சவுத் இந்தியன் மீல்ஸ் எல்லாம் யூரோப்ல இல்ல. அது ஒரு காரணமா நான் எடுத்துக்க மாட்டேன். பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சவுத் இந்தியன் மீல்ஸ் எல்லாம் யூரோப்ல இல்ல, அவங்களே தான் சமைச்சுக்கணும். பட் இங்க ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு, குவாலிஃபைடு லெபார்டரிஸ் இருக்கு, எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. சார் இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் இப்போ யூரோப்பில் நீங்கள் படிக்கிறதுக்கும் இவ்வளோ தான் மாற்றங்கள். ஆனால் அது குவாலிட்டி வைஸாக படிப்பின் தரம், கல்வியோட தரம் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணலாங்க. நாங்கள் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அங்கே எல்லாமே ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். புரிந்து நேசித்து விரும்பி படித்தால் மட்டுமே அந்த மாணவன் தேர்ச்சி பெற முடியும். ஓகே, அதற்கு தயாராக இருக்கிற மாணவர்கள் அங்கே போகலாம். நிச்சயம். இன்னும் வெளிநாட்டில் படிப்பதால் என்னென்ன கூடுதல் சிறப்புகள் சார் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். From a boy he becomes a man. ஓகே, அது இங்கே முடியாதுங்களா சார்? ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு நடந்துடும். வேலைக்கு சாப்பாடு, ஹைன் பண்ண துணிமணி எல்லாமே அங்கே எல்லாமே அவன் தான் பண்ணணும். காலையில் எழுந்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும், கிளாஸஸ்க்கு 8 மணினா 8 மணிக்கு முன்னாடி அங்கே போய் உட்காரணும். அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்தந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே டைமுக்கு சப்மிட் பண்ணணும். திருப்பி அவன் லஞ்சுக்கு அவன் பிளான் பண்ணணும். அதை முடிச்சுட்டு குரூப் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியில் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். இது எல்லாமே அவன் பண்ணணும். அடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்கமிங்ல ஃபினிஷ் பண்ணணும். அப்பப்போ எக்ஸாம்ஸ் நடக்கும், அதையும் அட்டன் பண்ணணும். நைட்டு டின்னரும் முடிச்சுட்டு வீட்லேயும் பேசிட்டு தூங்கணும். அவனை இந்த வாழ்க்கை முறைக்கு இந்த 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 என்ன சொல்ல வர்றதுங்க, சேலஞ்சஸ் மிகுந்த இந்த உலகத்துக்கு அவனை தயார் செய்யறோம். அதற்காக இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க கேட்குறீங்கன்றதுக்காக அப்ராட்ல வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு. நான் போனவங்க எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. நாங்கள் அனுப்பிச்ச எல்லாரும் டாடா பிர்லா. அதெல்லாம் இங்க பொய் வாக்குறுதிகளே கிடையாது. நான் அனுப்பிச்ச மாணவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டா நான் தான் இருக்கிறதுலே உலகத்திலே அதிக பொய் சொல்றேன்னு அர்த்தம். நான் வெறும் அட்மிஷன் விசாக்கு உண்டான ஒரு கைடன்ஸை தான் நான் கொடுக்குறேன். தரமான கல்லூரிகள் இருக்கு, இதற்கு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நல்லா படிங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்புறேன். சார் இப்போது மருத்துவம் இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மார்க்கு கம்மியாக இருக்குது, அதனால் எப்படியாச்சும் படித்தாகணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு இப்போ நான் போய் படிக்கிறேன். ஆனால் என்ஜினியரிங்கை இங்கே படிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கூடவே இருந்து படிக்கலாம், ஃபேமிலியோடு இருந்து படிக்கலாம். இவ்வளோ இருக்கிறப்ப நான் ஏன் ரிஸ்க் எடுத்து போய் என்ஜினியரிங்கை வெளிநாட்டில் படிக்கணும்? என்ன ரிஸ்க் இதில்? நீங்கள் புரிஞ்சு படிக்கக்கூடிய சூழல் இருக்கும் பட்சத்தில் IIT NIT IIM மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து ஒரு புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சூழல், எக்ஸலன்ட் ப்ரொஃபசர்ஸ், இண்டஸ்ட்ரி கனெக்டட் சிலபஸ் இருக்கும்போது அயல்நாட்டு கல்வி எதற்கு தேவையில்லையே. ஓகே, அயல்நாட்டு கல்வி தேவையில்லையே. எல்லாமே IIT லெவல் எஜுகேஷன் வந்துருச்சு. நான் ஒரு மாணவனை அனுப்ப மாட்டேன் அப்ராடுக்கு. இன்னைக்கு சொல்றேன் உங்ககிட்ட, என்னத்துக்கு அப்ராடு? இன்னைக்கு அடுத்த அப்ராட் எஜுகேஷன் நம்ம வரும்பொழுது அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் இந்த கமிஷன் பிரச்சனை. ஓகே, இதோட நம்ம இந்த பக்கம் அப்ராட் மெடிசன் ப்ராப்ளம், இதுல இந்த ஒரு சைடு. அதுக்கு விட பெரிய பிரச்சனை இங்க கமிஷன். இங்க அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே US UK ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடான்னு மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு குக் கிராமத்துக்கு போங்க, ஸ்டடி இன் யூகேன்னு ஒரு போர்டை பார்ப்பீங்களா மாட்டீங்களா? ஸ்டடி இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் நார்வே, ஸ்டடி இன் ஃபின்லாண்டுன்னு எங்கேயாவது போர்டை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த நாடுகள் கமிஷன் கொடுக்காது. யாருக்கு சார்? ஏஜென்சிக்கு கமிஷன் வராது. இங்க இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்டடி இன் UK get laptop free, study in UK get tab free, study in Ireland we book your flight ticket. இது என்னன்னா அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா
இவங்க ஒரு கல்லூரிக்கு ஒரு மாணவனை போய் உள்ள எப்படியாவது தள்ளி விட்டுட்டீங்கன்னா அதிகப்படியான கமிஷன் உங்களுக்கு கிடைச்சு. அதுல பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. கல்வி நிறுவனத்துக்கிட்ட இருந்து பிரச்சனை வருது, அங்க ப்ராப்ளம் இல்லை. எங்க ப்ராப்ளம் வருதுன்னா எந்த கல்லூரி கமிஷன் கொடுக்கும் நீங்க சொல்லுங்க. மாணவர் சேர்க்கையை விரும்புறவங்க கம்மியால் ஒரு தரம், அதான் அதேதான். ஓகே, தரம் தாழ்ந்த, யாரும் சேராத, யாரும் விரும்பாத கல்லூரிஸ்க்கு இவங்க உள்ள அந்த மாணவனை பிரெயின் வாஷ் பண்ணி தள்ளும் பொழுதுதான் கமிஷன். அதுதான் இங்க ஒரே மிஷன். ஏன் இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு யூகே ப்ரொமோட்டிங் ஏஜென்ட் கிட்ட நீங்க ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் ப்ரொமோட் பண்ணுவீங்களான்னு கேளுங்க பாப்போம் என்ன பதில் வரும். சாரி, நாங்க ப்ரொமோட் பண்றது இல்ல. ஏன் சார் ப்ரொமோட் பண்றது இல்ல? கமிஷன் எங்களுக்கு வர்றது இல்ல சார். அது வந்து ஒரு இதோட ஒரு பகுதின்னு எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், எந்த நாட்டுக்கு வேணா நீங்க போங்க. இப்ப நான் என்ன யூகேக்கு அகைன்ஸ்டா, அயர்லாண்டுக்கு அகைன்ஸ்டா, யூஎஸ்க்கு போகாதீங்க நான் எங்கேயா பதிவு செஞ்சிருக்கேனா, கனடா போகாதீங்கன்னு நான் பதிவு செஞ்சிருக்கேனா, சிங்கப்பூர் போகாதீங்கன்னு நான் பதிவு செஞ்சிருக்கேனா, அங்க இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்ல படிங்கன்னு சொல்றேன். கரெக்டா? இதுல ஒன்றும் தவறு எதுவும் இல்லையே. ஆனா இங்கதான் பிரச்சனை. டாப் யூனிவர்சிட்டிஸ் 10 பைசா கமிஷன் கொடுக்காது சார். இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் வருது சார், நிறைய குழப்பங்களோட. இப்போது நம்ம இங்கே இருக்கிற மருத்துவர்களே, ரொம்ப சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மருத்துவர்களே எம்பிபிஎஸ் இங்கே முடிச்சிருப்பாங்க. இப்போது அவங்க அடுத்தடுத்து அந்த மேற்படிப்புகளை அவங்க போர்டில் பார்க்குறப்போ எம்பிபிஎஸ் பிஜி முடிச்சுட்டு, புரியுதுங்களா, அதுக்கப்புறம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட சில எஃப்ஆர்சிஎஸ் அது இதுன்னு சில கோர்சஸ்க்கு அங்கே போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல்ஸை கற்றுட்டு வருவாங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கு, இந்த ஸ்பெசிஃபிக் சர்ஜரி எப்படி பண்ணுறதுன்றது மாதிரியான டாப் அப் கோர்சஸ். அதை விடுங்க, அது வேற. ஓகே. ஸோ நம்ம பேசுறது கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வேற. ஓகே, டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்படி இருக்கிறப்போ இன்னும் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான கல்வி நிறுவனங்களில் சேர்த்து விடக்கூடிய சர்வீஸை பண்ணுறவங்க இல்லை இன்னும் எப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். ஒன்றுமே இல்லைங்க, நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணி. இப்போ நிகழ்ச்சியில் எல்லாரும் யூரோப் ஸ்டடி சென்டர் வந்து தான் யூரோப் போனால் எங்கேயா பதிவு செய்கிறேன்னா இல்லையே. நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரமோட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேணால் நீங்கள் போய் ப்ராசஸ் பண்ணிங்க, இல்லை நீங்களே கூட ப்ராசஸ் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்கிறேன், நான் ஃப்ரீ சர்வீசஸ் பண்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க மட்டும் ப்ராசஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க ஏன் சார் யூரோப் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க? எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். எனக்கு தாத்தா பாட்டி சொத்தை வித்து ஒருத்தன் ஃபாரின் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிற, தேவை இல்லைங்கிற. நான் எத்தனை மாணவ மாணவிகள் கிட்ட உங்க வீட்டு சூழல் சரியில்லை, அப்ராட் எஜுகேஷன் உனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு எத்தனை மாணவ மாணவிகள்ட்ட நான் சொல்லி அனுப்பிச்சேன். அந்த வீட்டு சூழலை நான் இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் போகிறேன். அதுக்கு வீட்டில் இருக்கிற கடைசி ரூபாயும் யூஸ் பண்ணி சுத்து வட்டாரத்துல எல்லாம் கடன் வாங்கி போய் படிக்கிற அளவுக்கு ஃபாரின் எஜுகேஷன் அப்படி போட்டு குடும்பத்தை நசுக்கி ஃபாரின் ஒருத்தன் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒப்பீனியன் வில் டிஃபருங்க. ஓகே, அந்த வீட்டு மொத்தத்தையும் கஷ்டப்படுத்தி அடுத்து அவங்க வீட்டில் பசங்க இருக்கும், அவங்களுக்கும் அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணும் இல்லையா, எல்லாத்தையும் ஒருத்தனே எடுத்துட்டு போயிட்டு இல்லை இன்னும் கடன் வாங்கி அதுக்கு வட்டி நோ கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஆனால் இதெல்லாம் மாறி போச்சு, இப்போ இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா சென்னையில் படிக்கிறது இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபாரினில் படிக்கிறதுக்கு. ஸோ அப்ராட் எஜுகேஷன் போகிறவங்க ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, ஃப்ரீ சர்வீசஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, அப்போது நீங்கள் தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் போறீங்கன்றதை ஊர்ஜிதப்படுத்திடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் நேயர்கள். கமிஷன் எந்த அளவுக்கு மேலே போதோ கல்வித்தரம் மேலே போகுமா கீழே போகுமா? கீழ் நோக்கி போகும். இதான் இங்கே ப்ராப்ளம் சார். இப்போது யூரோப் ஸ்டடி சென்டருக்கு ஒரு மாணவர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருக்கு ஃபாரினில் போய் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வரார் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான க்ரைட்டீரியா வச்சு ஒரு கல்வி நிறுவனத்தை அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ஷெங்கன் கண்ட்ரிஸ். ப்ரொமோட்டுன்னு எடுத்துக்கலாம். ப்ரொமோட் பண்ணுறாமா, வி ஆர் ப்ரொமோட்டிங் யூரோப்பியன் எஜுகேஷன், டாப் கிளாஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். 15 வருஷமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஜெர்மன்ல ஃப்ரீயா படிக்க முடியும் தெரியுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேங்க சார், மற்ற நிறுவனங்கள் எல்லாம் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா யூரோப் ஸ்டடி சென்டர் எதுக்கு ஒர்க் பண்ணுது? நாங்கள் வந்துங்க கிளியரா என்ன சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நாங்கள் எங்களுக்கு 100 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இங்கே எதுவும் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இங்கே 100 ஸ்டாஃப் மெம்பர் ஒர்க் பண்ணுறாங்க என்னோட 4 ஆஃபீஸில், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகே, புரியுதுங்களா? நாங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இதுதான் எங்களுடைய சார்ஜஸ். ஓகே, வித் த ஜிஎஸ்டி இந்த பேங்க் அக்கவுண்ட் உங்களுடைய சர்வீஸுக்கு. ஆமா, ஏன்னா 100 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. நான் ஓப்பனா என்ன சார்ஜஸ்ன்னு சொல்றேன். இது ஏன் மாடல். எனக்கு 10 பைசா கொடுக்க வேணாம் தம்பி. ஆனா நான் சொல்ற கமிஷன் எனக்கு கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில தான் நீ போய் படிக்கணும்.
ஓகே. அதானே நீங்க இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இதை தானே நம்ம இங்க வந்து இன்னைக்கு டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே. நான் என் நிறுவனம் மட்டுமா வாங்கன்னு சொல்றேன். நீங்க எந்த நிறுவனத்துல வேணா ப்ராசஸ் பண்ணிக்கங்க. இல்ல எங்க கிட்ட வந்து ப்ராசஸ் பண்றீங்களா, மோஸ்ட் வெல்கம். நீங்களே ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்களா, மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். ஆனா ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்றவங்க கிட்ட பண்ணாதீங்கன்னு டேட்டாவோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே. அண்ட் அதாவது கிரெனிட்ஸ்ன்ற ஒரு யூனிவர்சிட்டி, எதுங்க ஒரு யூனிவர்சிட்டி 350 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புல கமிஷனா மட்டுமே ஒரு ஆண்டுக்கு கொடுத்திருக்குன்ற ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு அவங்க நாட்டு நியூஸ் பேப்பர்ல. ஒரு பல்கலைக்கழகம் 350 கோடி இந்திய ரூபாய் மதிப்புல, அதாவது 28.7 மில்லியன். இதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 350-360 crores வரும் இன்றைய ரூபாயின் மதிப்புல. இவனே இங்க படிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி எதையோ ஒன்று நம்ம பண்ணுவோண்டான்னு அங்க போறான். அங்க போய் எதுல மாட்டிக்கிறான், கமிஷன் என்ற ஒரு விஷயத்துல மாட்டி. நீங்க அதான் ஒரு வரும்போது பார்த்தேன், ஸ்டடி இன் கனடா எஜுகேஷன் ஃபேர்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு கரண்டா கனடாவுடைய விசா ரிஜெக்ஷன் ரேட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பிரகாரம் 80% விசா ரெஃப்யூசல். ஸ்டூடெண்ட் விசா 80% ரெஃப்யூசல் கனடாவில். அப்பதான் நினைச்சேன் இவங்க ஸ்டடி இன் கனடான்னு ப்ரொமோட் பண்ணி இந்த பசங்களெல்லாம் எங்க அனுப்புவாங்கன்னு யோசிச்சேன். அதான் ஒரு பழைய தமிழ் படத்துல ஒரு ஜோக் ஒன்று வரும். பாண்டியராஜன் கிட்ட துபாய் வேலைக்கு அனுப்புறோன்னு சொல்லிட்டு இந்த துபாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொச்சின்ல இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு நீங்க நிலைமை. 80% விசா ரெஃப்யூசல். அப்புறம் எதுக்கு கனடாவை ப்ரமோட் பண்றீங்க? கரண்டா கனடான்னு வர வச்சு வேற நாட்டுக்கு என்னவோ மாத்தி அனுப்புறாங்க. விசா ரெஃப்யூசல் ஆகும்னு தெரிஞ்சே நீங்க செய்றீங்களே. இன்னைக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 50% விசா ரெஃப்யூசல். இன்னைக்கு யூஎஸ் கரண்டா முன்னாடி 40 இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு வாரம் முன்னாடி டேட்டாவை பார்த்தேன். 80% விசா ரெஃப்யூசல் யூஎஸ்ஏக்கு. இன்னைக்குமே 99-98% விசா சக்சஸ் ரேஷியோ நாங்க மெயின்டைன் பண்றோம். ஏன்னா ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்யூன் யூனிவர்சிட்டிஸ், ஜென்யூன் டாக்குமெண்ட்ஸ். நாங்க இந்த ஸ்பௌஸ் விசா, டிபெண்டன்ட் விசா, சார் நாங்க பார்ட் டைம் ஜாபுக்கு தான் போறேன், அங்க எங்க அங்கிள் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, அதுல போறதுக்காக எனக்கு ஒரு என்ட்ரி விசா போட்டு கொடுங்க, ஐயா என்ன விட்டுருங்க, இதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே நம்ம ப்ராசஸ். சார் இப்போ இப்படி வெளிநாட்டுக்கு படிப்புக்காக சென்று மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. யூரோப் ஸ்டடி சென்டர் மூலமா அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்க பிரைட்டாக இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிளும் எனக்கு கொடுங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற பையன்கிட்ட அவனை ஒரு நல்ல கல்லூரிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும் இல்லையா? அவன் நல்ல மார்க் வச்சிருக்கானோ என்னவோ அவனை ஒரு நல்ல ஒரு கல்லூரிக்கு அனுப்பணும் இல்லையா? உங்கள் கமிஷன் பர்சன்டேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரும்பொழுது அவனை தரம் தாழ்ந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் அனுப்பி அவனை நசுக்கிறீங்க. ஓகே, அவன் பாவம் அதையும் தெரியாமல் நம்மளுடைய லாபத்திற்கு அவனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 80 லட்ச ரூபா ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் படிங்கன்னு ஹோட்டலாக எஜுகேஷன் ஃபேர் போடுறீங்கல்ல, நீங்கள் ஏன் ஜெர்மன் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுவும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். அதே ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டடி இன் ஜெர்மனின்னு ஏன் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல, ஜெர்மன்ல ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. நீங்க ஆனா அதை ஏன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எஜுகேஷன் ஃபேரா போட்டு கண்டக்ட் பண்ண மாட்டீங்க? ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு பையனை புஷ் பண்றீங்க? 3 லட்ச ரூபா கமிஷன், 4 லட்ச ரூபா கமிஷன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நேரலை நிகழ்ச்சி, இந்த அவேர்னஸ் 15 வருஷமா செஞ்சுட்டு. நாங்கள் கடவுள் வித் காட்ஸ் கிரேஸ், என்னுடைய பை தி வே நான் சொல்லது எல்லாமே என்னுடைய 4 ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான். சென்னை, ட்ரிச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர். என் ஃப்ரான்ச்சைசிஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி சொன்னா எப்படிங்க சார்? நான் இங்கே பதிவு செஞ்சது எல்லாமே இந்த 2 ஸ்டேட், தமிழ்நாடு, கர்நாடகா. இப்போ ஜம்மு காஷ்மீரில் என்னோட ஃப்ரான்ச்சைசி அது வேற ஒருத்தர் பார்த்துக்கிறார். அவங்க யூகே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா நான் சட்டையை பிடிச்சி நிறுத்த முடியாது. அவரவர் வாழ்க்கை, அவரவர் டிசிஷன்ஸ். ஆனா அந்த பிராண்டை நம்பி வரவங்க, நான் இங்க பதிவு செஞ்சது சென்னை, ட்ரிச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இந்த 4 ஆஃபீஸஸ் இந்த 2 ஸ்டேட்ல. நான் பேசின எல்லா ஐடியாலஜிஸும் இந்த 2 ஸ்டேட்ல இருக்கு. சார் நீங்கள் இவ்வளோ விஷயமா பார்த்து இவ்வளோ பிரிச்சறிகிறீங்களே சார், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துச்சு சார்? இப்போ ஒரு மாதம் முன்னாடி யூரோப் போயிருந்தேன். அங்கே நிறைய பேரை வந்து நான் மீட் பண்ணேன். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் அனுப்பிச்ச எனக்கு அடையாளம் தெரியல. அவங்க ஒய்ஃப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும் போதோ, அவங்க பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடும் போதோ,
இல்லை வந்து அவங்க நாங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் சார், கீப் அப் யுவர் குட் ஒர்க் அப்படின்லாம் சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அண்ட் இந்த 15 வருஷமா மக்கள் நமக்கு சப்போர்ட் கொடுத்துடலன்னா இந்த நிறுவனத்தை எப்படி நடத்த முடியும், இந்த நேரலை நிகழ்ச்சியில் நான் எப்படி பங்கு பெற முடியும்? வாய்ப்பே இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் கிவிங் பேக். இன்னும் நம்ம உத்வேகத்துடன் இன்னைக்கு தான் இப்போ முக்கியமாக நம்ம ஒரு சின்ன பிரேக் விழுந்துருச்சு இந்த நேரலை நிகழ்ச்சிகளில். இன்னைக்கு தான் எல்லாருமே வந்து டிவி சேனல்ஸ் திரும்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே. ஸோ நம்மளும் இதில் வரணும். ஸோ மக்களுக்கு டேட்டா ட்ரிவனாக நம்ம போகணும். அண்ட் பேரண்ட்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் இப்படி இருக்கு? ஒரு காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் போறீங்களா, போங்க போய் படிங்க, எவ்வளோ ஃபீஸ் வேணா கட்டுங்க. ஆனால் அதற்குண்டான சாராம்சங்கள் அந்த கல்லூரியில் இருக்கா? அந்த ஆசிரியர் என்ன படிச்சிருக்காரு? ஒரு டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 10 வருஷமாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காரா? ஏதாவது பப்ளிகேஷன்ஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காரா? லெபார்டரி என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாங்க, அது சாட் ஜிபிடியில் போட்டு இது லேட்டஸ்டா இல்லையான்னு கேட்டால் எல்லாமே தெரிஞ்சிருமே. சார் இப்போ ஸ்டாஃப் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ப்ரொஃபஸரு அவங்க என்ன தான் சார் பண்ணணும்? அவங்களுமே நம்ம இங்கே குறை சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும். கல்லூரி நிறுவனங்கள் அவங்களுடைய நாலேஜை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 hours லெக்சர், 5-6 hours நீங்க ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரியோட கனெக்டடா இருக்கு, அந்த சூழல் உருவாக்கி கொடுக்கணும், அந்த ஃபினான்ஷியல் கிளவுட்டை உருவாக்கணும். ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி இதுவாக இருக்குது யோசிக்கிறப்ப. எதுக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து வேறு வேலையெல்லாம் ப்ரொஃபஸர் ஜாப்ஸ் இல்லாமல் அப்படின்னலாம் கேள்விப்பட்டேன். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் ஃபுல்லாக வந்ததுனால மற்ற கோர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் ஃபுட் டெலிவரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓ, எக்கனாமிக் டைம்ஸ். ஓகே, பாருங்க எந்த நிலைக்கு இன்னைக்கு கொண்டு போயிருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ட்ரிவனாக இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்ட் ட்ரிவனாக இருக்கு எஜுகேஷன். இன்னைக்கு இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சார் இப்போது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டு கல்வி முறைக்கு நம்ம யோசிக்கிறப்போ ஒரு மாணவருக்கு அந்த விருப்பம் அப்படிங்கிறது அவருக்குள்ள அந்த விருப்பம் இருக்கிறதே அவருக்கு திணிக்கப்படுதா? திணிக்க தான் படுது. இல்லை அவரே இன்னைக்கு விரும்பியா மாணவ மாணவிகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையே. அந்த விருப்பமே ஒருத்தரால் திணிக்கப்படுது. ஒரு பையன் எங்க அலுவலகத்துக்கு வர்றான், அவனுக்கு வந்து மேக்ஸ்ல மதிப்பெண்கள் கம்மியா இருக்கு. நீங்க எப்படி அவனுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும்? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் அடிப்படை. இப்போ நாங்க யூரோப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு மேக்ஸ் மார்க் தான் முக்கியம் பேச்சுலர்ஸ்க்கு. ஓகே, அவர் பிடிச்சிருந்தனால தான் அது அவ்வளோ மார்க் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதில் சொல்றீங்க? அவர் மேக்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு, அதனால தான் நல்ல மேக்ஸ் மார்க் இருக்கு, அவர் நல்ல ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேக்ஸ்ல சூப்பர் மார்க் இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்க போறேன்? அடுத்து விசா ப்ராசஸ்க்கு போயிடுவேன் நான் தான். ஓகே, மிஸ் மேட்ச் வரும்பொழுது இது அவனுக்கு சூட் ஆகாது நமக்கு தெரியும் பொழுது நம்ம அதை சஜஸ்ட் பண்றது இல்லை. இதை மாணவர்கள் எப்படி உள்வாங்கணும் சார்? மாணவரை அப்போ நீங்கள் சொன்னீங்க பிரைட்டாக இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உட்காந்து பேசுகிறோம், நம்ம 15 ஆண்டு கால அனுபவத்தை ஷேர் பண்ணுறோம், யார்கிட்டையும் எதையும் திணிக்கிறது கிடையாது, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விட்டுறது. அண்ட் நாங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுடைய விருப்பத்துக்குலாம் இங்கே வேலை இல்லை, எல்லாமே இங்கே டேட்டா ட்ரிவன். நாங்கள் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பார்க்குறோம், டெய்லி என்னென்ன ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுதுன்றதை பார்க்குறோம், இங்கே கரண்ட்டாக என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே சார், இப்போது யூரோப் ஸ்டடி சென்டர் இதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நீக்கின விஷயங்கள் என்னங்க சார்? மற்ற நிறுவனங்கள் பண்ணுறதை நாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் பண்ணுற எதையும் இந்த ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த நிறுவனங்களும் செய்யாது. எந்த நிறுவனங்கள் செய்கிறதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் சார். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன். இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க இல்லையா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வீசா கிடைக்கிறது இல்லை. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல திறந்தாலே செக் ரிப்பப்ளிக்ல கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல படிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். 15 வருஷமா நீங்க எங்க போயிருந்தீங்க இதெல்லாம் ப்ரமோட் செய்யாம? அதான். ஸோ எதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட் மெடிசன் தவிர்த்துருங்க. வியாபார நோக்கமா இருக்கக்கூடிய கல்லூரியில போய் படிக்காதீங்க, பிரயோஜனமே கிடையாது. நீங்க தான் செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கணும். மாஸ்டர்ஸ் அப்ராட் போறீங்களா, 1 year டிகிரி போகாதீங்க. தாத்தா பாட்டி சொத்தை எல்லாம் வித்து ஃபாரின் போகாதீங்க. கம்மியா செலவு பண்ணுங்க. ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். பட் இன்னைக்கு என்ன இருக்கு? ஸ்பெண்ட் ஹியூஜ், லேர்ன் லெஸ். நான் இன்னும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் சொல்றேன். அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு யாரால சொல்ல முடியுமா? என்னை தவிர பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். படிங்க,
ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் கெட் அ ஃபுல் டைம் ஜாப் ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம பதிவு செய்யறோம். இன்றைக்கி அப்ராட் எஜுகேஷன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். நீங்கள் படிக்கும் போதே இன்னும் இன்ஸ்டாகிராம் ரீல் நிறைய வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. 1 கோடி சம்பாதிக்கணுமா ஃபாரினில் போய் இந்த கோர்ஸ் படிங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை தெரு கோடியில் விட்டுருது. இந்த மாதிரி நான் ஒரு ரீல் பதிவு செஞ்சது. நீங்கள் 1 கோடி சம்பாதிப்பீங்க, அதெல்லாம் ஒரு வாக்குறுதியாங்க. அவனை நம்ம நல்வழிப்படுத்தி என்னங்க தம்பி, பிரதர், சிஸ்டர், உங்களுடைய ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கம்மியாக செலவு பண்ணி படிங்க, உங்களுக்கு வர்றதை எடுத்து படிங்க, நாளைக்கு வேலை வாய்ப்பு இருக்க கோர்சஸ் எடுத்து படிங்க. உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்குது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பசங்க கேட்பாங்க, சார் நீங்கள் ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சிட்டா எங்கள் அப்பா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார் சார். என்ன தம்பியே, யூரோப் ஸ்டடீஸ் என் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை எனக்கு கொடுங்க. நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகேங்க சார். பார்த்துட்ருக்கிற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கணும். பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லக்கூடியது என்னங்க சார்? ஸோ அதுதாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் எந்த கல்லூரி, எந்த நாடு, எதில் வேணால் போய் படிங்க. வியாபார நோக்கம் இருக்கிற கல்லூரியில் போய் படிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்சஸில் அவங்கள ஜாயின் பண்ணுங்க. சார் இப்போது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அடுத்து மேற்படிப்பில் எனக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது, எனக்கு நீங்கள் கைட் பண்ண முடியுமான்னு உங்களை தொடர்பு நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு தெரியல நம்பருக்கு அவங்க கால் பண்ணலாம். அண்ட் நாங்கள் அந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வெபினார்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எவ்ரி சண்டே எவ்ரி வெனஸ்டே 7:30 PM லைவ் வெபினார் பண்ணுறோம். இதில் நீங்கள் யூரோப்பில் ஒரு ஃப்ரீ ஆர் ஒரு 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் மெடிசன் தவிர்த்து எல்லா கோர்சஸையும் நீங்கள் எப்படி படிக்கலாம், வித் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் எப்படி அப்படிங்கிறத நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அகைன் நான் பதிவு செய்கிறேன், வேலை வாய்ப்பு அது இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கணும். ப்ளஸ் எங்கள் சேனலில் 100 இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு 1-2 இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் தொடர்ச்சியாக நம்ம நியூஸ் 7ல் நிறைய நிகழ்ச்சிகள் செய்வோம். கான்ஸ்டண்ட்டாக we will create awareness based on data. அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த 1 year UK டிகிரியை தெரிந்தாலோ, நான் அப்ராட் மெடிசன் நல்ல வேலை நான் போகலன்னு சொன்னாலோ, ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஐ எம் இது இந்த நிகழ்ச்சி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். பட் வருஷம் நான் அனுப்புறது 1000 பேர் இருக்கலாம் என்னோட 4 ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட. பட் இந்த கண்ட்ரிஸ் போகாதீங்க, நான் ஸ்டாப் பண்ணது பார்த்தீங்கன்னா பல 1000 பேர் இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு சேவை. இன்னொரு சேவைன்றது என்னங்க சேவை? நான் அதெல்லாம் டியூட்டியா சார்? பெரிய see you have to tell what is good for the children. லாஸ்ட் பாயிண்ட், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம நாட்டு கல்வி முறை குறித்தும் வெளிநாடுகளில் மருத்துவம் படிப்பது, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படிப்பது, இதில் என்னெல்லாம் சிக்கல் இருக்குது, எதெல்லாம் சாதகமான விஷயங்கள் என்பது குறித்து விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி